ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் தான். அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு பார்க்கவே அசிங்கமா இருப்பான். அவன் எல்லா வீட்டுக்கும் போய் பிச்சை எடுக்கும்போது அவங்க யாராச்சும் எதுவும் குடுக்கலன்னா, ஏதாச்சும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அவனுக்குன்னு சொத்துன்னு சொல்ல இருக்கிறது ஒரே ஒரு கோணிப்பை தான். அப்படி ஒரு நாள் ஒரு வீட்ல போய் பிச்சை கேட்கும்போது, அங்க யாருமே எதுவும் குடுக்கலன்னோனே, வீடு பெருசு, நல்ல பணக்காரவங்க. ஆனா அவங்க இன்னும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறனால, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்கன்னு சொல்றான். அதே மாரி இன்னொரு வீட்டுக்கு போய் எனக்கு சாப்பிட கொஞ்சம் உணவு தாங்கன்னு கேட்கறான். அங்கேயும் ஒண்ணும் கிடைக்காதனால அந்த வீட்டு முன்னாடி நின்று எல்லாமே இருந்து நீங்க சூதாடி எல்லாத்தையும் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் காசு இருந்தாலே நான் அதை வச்சு சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு அவன் முன்னாடி ஒரு அதிர்ஷ்ட தேவதை வருது. வந்து நான் உனக்கு தங்க காசு தாரேன் அப்படின்னு சொல்லுது. சொன்னோனே அந்த பிச்சைக்காரன் வேகமா தன்னோட கோணிப்பை எடுத்து நீட்டான். அதுக்கு அந்த அதிர்ஷ்ட தேவதை இந்த பையில விழுகிற காசு எல்லாமே தங்கமா மாறும். ஆனா அது தரையில விழுந்தா தூசியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தங்க காசுகளை அந்த பையில போட ஆரம்பிச்சிச்சு. பைய நிரம்பினதும் நிப்பாட்டின அதிர்ஷ்ட தேவதை போதுமா அப்படின்னு கேட்க அவனோ போதாது இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டான். மீண்டும் தங்க காசுகளை அதிர்ஷ்ட தேவதை கொடுத்துச்சு. பை நிரம்பிருச்சு. இதுக்கு மேல உன் பை தாங்காது அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் கேட்கறான். மீண்டும் தங்க காசுகளை கொடுத்துச்சு. பைய வெயிட் தாங்காம ஓட்டையாகி காசு பூரா கீழே விழுந்து தங்கம் பூரா தூசி ஆயிடுச்சு. அவன் அந்த அதிர்ஷ்ட தேவையை பார்க்கும்போது அது மறைஞ்சு போச்சு. கிடைத்ததை வச்சு வாழ கத்துக்கணும். இல்லைன்னா இருக்கதே இழந்துட்டு இப்படிதான் கஷ்டப்படணும்.